வணக்கம். நுண்ணறிவு பயிற்சிகள் 27 முதல் 22 பயிற்சிகளும் தரம் 4 கற்கக்கூடியதாகவும், மிகுதி 15 பயிற்சிகளும் தரம் 5க்கு உரியனவும் ஆகும். இப்பொழுது நாங்கள் 16வது பயிற்சித்தாள் பார்வையிடுகின்றோம். இதில் 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடைகாணும் விளக்கம் தருகின்றேன். 17, 18, 19, 20, 21 வரையிலான வினாத்தாள்கள், அதாவது நுண்ணறிவு சார்ந்த மொழி விருத்தியோடு சார்பான நுண்ணறிவு விருத்திகளாக இருக்கும். 22வது இந்த மாதிரி வினாக்களை தழுவினதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த பக்கத்துல பார்த்தால், இந்த பயிற்சி தாள்கள்ல நாங்கள் தெரிவு 3 தெரிவு விடைகள்ல பொருத்தமான ஒரு விடையை தெரிவு செய்கிற வினாத்தாளாக இந்த பக்கங்கள் அமைகின்றது. முதல் பக்கத்துல வினாக்களுக்கு விடை விளக்கமாக எழுதும் வகையிலும், இந்த 2ஆம், 3ஆம், 4ஆம் பக்கத்துல வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்யும் விதத்திலும் அமைந்துள்ளது. மிகுந்த கவனமாக பின்பற்றுவோம். இதுல 10வது வினா, 4ஆக உடைந்த கடிகாரத்தின் உடைந்த ஒரு துண்டாக இருக்கக்கூடியது எது? இதில் ஒரு கடிகார முகம் காட்டப்பட்டிருக்கு. அந்த கடிகார முகம் 4 துண்டங்களாக உடைந்திருக்கு. ஆனா இதில் ஒரு துண்டம் மாத்திரம்தான் இங்கே, அதாவது விடைகள்ல தரப்பட்டிருக்கிறது. மற்ற 2ம் தவறான துண்டங்களாக இருக்கும். அப்ப சரியான துண்டத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது விடையாக உள்ள 6, 7 நாங்கள் பார்வையிடுவோமாக இருந்தால் அது ஓரளவு பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப அடுத்தது பொருத்தம் இருக்கா இல்லையா என்பதை தெரிவு செய்வோம். அடுத்த பகுதி, அதாவது இந்த 8ல இருந்து 11 வரையிலான பாகத்தில என்ன தவறு இருக்கின்றது என்றால், இங்கே பாருங்க, இந்த வளைவு கூடவாக இருக்கின்றது. இங்க அவ்வளவு பெருசா வளைவு இல்லை. அப்ப இந்த பாகம் பொருந்தாம இருக்கிறது. மற்ற இங்க பாருங்க, இந்த 10, 11 இப்படியாக கோடு போகுது. இங்க போக வேண்டியது இங்க பாருங்க 10, 11. அப்ப இந்த 2வது பாகம் விடை பொருந்தாது. இனி நாங்கள் முதலாவது பொருத்தமாய் இருக்கிறதா என்பதை 3ஆவதையும் பார்வையிட்டுத்தான் துணிய வேண்டும். 3வது 11, 1, 2க்கான பாகத்தை பார்த்தால், இந்த பாகம் 11 என்ற இலக்கம் இதுக்குள்ள தெரிய தேவையில்லை. 12 இங்க வளைந்து போய் வந்திருக்கின்றது இங்க. அதனுடைய இதுவும் பொருத்தம் இல்லை. அப்ப இதுவும் பொருத்தம் இல்லை. அப்ப பொருந்தக்கூடியது முதலாவது என்பது இது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து கண்டுபிடித்தல். இனி நாங்கள் 11வது வினாவை பார்வையிடுவோம். இவ்வுரு 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒன்று அல்லாதது. அப்ப இந்த முதல்ல தரப்பட்ட உருவே 3 பாகங்களாக பிரித்தால் அதிலே ஒன்றாக வரக்கூடியதைத்தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்யணும். அப்ப ஒன்றாக வராததைத்தான் தெரிவு செய்யணும். இப்ப இந்த பாகம், இந்த முதலாவது விட பாருங்கோ, இப்படியாக இது அமையுமாக இருந்தால் இந்த பாகம் பொருத்தமாக இருக்கின்றது, வரக்கூடியது. மேல் துண்டம் இருக்கின்றது, கரையில இருக்கின்றது, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த துண்டம் அப்படியே வரலாம். இப்ப இது ஒரு வேறாக்கப்பட்ட பகுதி, அதே போல் இது ஒரு வேறாக்கப்பட்ட பகுதியாக அமையும். அப்ப இது 1, இது 2, இது 3ஆவதாக உள்ள துண்டு இங்கே இருக்கின்றது. அப்ப முதலாவது விடை ஒன்று அல்லாதது அல்ல. நாங்கள் 2ஆவதை பார்ப்போம். 2ஆவதை பார்த்தால் இந்த மாதிரி வடிவம் இருக்கின்ற போது, அதாவது இது ஒரு தனித்துண்டாக விலகுது, இது ஒரு தனித்துண்டாக விலகினா 3 துண்டு. அப்ப முதலாவது துண்டு இது 2 கருதுனா 2வது 2, இது இந்த அளவில் சேர்ந்தது 3ஆவது துண்டு, அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப அது விடையாக அமையாது. இப்ப 3ஆவதை பார்ப்போம்.
மூன்றாவது, நேரே 3 துண்டுகள் வர வேண்டும். எந்த வகையிலும் நேரே 3 துண்டு வரக்கூடியதா இல்லை, எதுக்கு மேல வரணும். அப்ப இது பொருந்தாது. ஆகவே அமையாதது மூன்றாவது விடை என்பது எங்களை கண்களால பார்த்து புரிந்து கொள்றது. இதை சொல்றது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்றது. இனி 12வது வினாவுக்குள் நுழைவோம். பின்னரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல விடைகள்ல இந்த கவிதையை முதல் வாசிக்க வேணும். அந்த பொருத்தமான இடத்துல எந்த சொற்களை போட்டால் கருத்துள்ளதாக இருக்குது என்று பார்ப்போம். மைதானத்தில் நடந்து வந்து கம்புகளை கண்டுபிடித்து, அதாவது விளையாட்டு மைதானத்துல நடந்து வாரோம், கம்புகளை சேகரித்து கண்டுபிடிக்கின்றோம். அந்த கம்புகளை மூலைகளிலும் மரக்கம்பங்களை நாட்டி, அந்த கம்புகளை மரக்கம்பமாக மூலைகள்ல நாட்டி, துணியொன்றை விரித்து கூறியை, அடுத்தது வெற்றிடம், நாங்கள் கொட்டகை அமைத்து. அப்ப இதுல இது பொருத்தம் என்று பார்த்தா முதலாவது பார்ப்போம். முதலாவது விடிய, அதாவது நாங்கள் மைதானத்தில் நடந்து வந்து கம்புகளை கண்டுபிடித்து பல மூலைகளிலும் என்பது பொருந்தாது. விளையாடுவதற்கு நாங்கள் ஒரு கொட்டகை அமைப்பதாக இருந்தால் அந்த கொட்டகைக்கு 4 மூலைகள் தான் இருக்க வேண்டும். அப்ப அந்த விடை பொருந்தாது. அதே போல சிலை என்பதும் பொருந்தாது. அப்ப 4 மூலை தான் பொருந்துகின்றது. அப்ப 4 மூலைகளிலும் மர கம்பங்களை நாட்டி துணியொன்றை விரித்து கூறி அமைத்து நாங்கள் இல்லத்து கொட்டகை அமைத்து, இல்ல விளையாட்டுக்காக இல்ல கொட்டகை அமைக்கின்றோம். அதாவது விளையாடுவதற்கு கொட்டகை அல்ல. விளையாட்டு மைதானத்துல விளையாட்டு போட்டி நடைபெறும் போது இல்லங்கள் தங்களுக்கு நிழல் இருப்பதற்காக கொட்டகை அமைப்பார்கள். அப்ப இல்லத்து கொட்டகை அமைத்து, அப்ப 2வது விடையே மிக பொருத்தமாக இருக்கின்றது. இனி 3வது வினாவை பார்ப்போம். இந்த கவிதையை வாசித்து கேள்விக்கு விடையளிக்கணும். பயணங்கள் செல்லும் போது நானும் கூட செல்கிறேன், முதுகில் தொங்கியபடி நானும் சேவையினை செய்கின்றேன், பாரங்களை சுமப்பதை நன்காக அறிந்துள்ளேன், என்னை பற்றி அறிந்திராதார் எவரும் இல்லையே. அப்ப எங்களுக்கு தெரியுது, பயணங்கள் போக நாங்கள் முதுகுல தொங்குகின்ற பேக்கொண்ட பையொன்றை வைத்திருக்கிறோம், அதுக்குள்ள பொருட்களை வைத்து பாரமாக்குவோம், அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நாங்கள் போறோம். அப்ப அந்த பைய தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. ஆகவே அதற்கான விடை தொங்கு பையுக்கு மிக நன்றாக பொருந்துவது தொங்கு பையுக்கு. இனி அடுத்த 14வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் வாக்கியத்தில் உள்ள இரு வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான சொற்றோடி. 2 சொற்கள் எது பொருத்தமான சொல்லின இடம் காணணும். வகுப்பறைகள் எமது இல்ல வீடுகள் போன்றனவாகும். வகுப்பறைகள் எமது வீடுகள் போன்றனவாகும். அவற்றை வைத்திருந்து படிக்கும் மேம்படுத்துவோம். அப்ப எங்கட பாடசாலை வகுப்பறையையும் நாங்கள் எங்கட வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அதே போல சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதனை நாங்கள் வீட்டை எவ்வளவு சுத்தமாகவும் அதில் எங்களை எவ்வளவு அந்த சுத்தமாக வைத்திருப்பது மாத்திரமல்லாம அந்த இடத்தை வைத்து இருந்து அதிலே இருந்து நாங்கள் ஏதோ ஒரு பழக்கத்தை உயர்த்த வேண்டும். பார்ப்போம். வகுப்பறைகள் எமது வீடுகள் போன்றனவாகும். அவற்றை துப்புரவாக என்றது பொருந்தும். துப்புரவு என்றால் தூய்மை வைத்திருந்து படிக்கும் ஆற்றலை, படிப்பது என்பது ஆற்றல், ஆற்றல் என்பது திறமை.
படிக்கிற போது எங்களுக்கு திறமை வளருகிறது. நாங்க படிக்க படிக்க எங்களை அறியாம எங்களுக்கு ஒரு அறிவு ஆற்றல் கூடுகின்றது. அந்த அறிவு ஆற்றல் பிறகங்களை காப்பாற்றுகின்றது. அப்ப வைத்திருந்த ஆற்றலை மேம்படுத்துவோம். அதான் மிக பொருத்தமானது. ஏனென்றால் அறிவு ஆற்றல் என்பது சுயமாகவே அறிவிருக்கத்தான் செய்யும். எல்லா மனிதரும் பிறக்கின்ற போதே சுயமாக அறிவு என்கின்ற மூளை என்கின்ற பாகம் இருக்கின்றது. ஆனா அந்த மூளையில நாங்க விடயங்களை சேகரித்து அதாவது ஐம்புலன்களாலையும் விடயங்களை அறிந்து கண்ணால காதால மூக்கால எல்லாத்தையும் கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால மணர்றோம். அப்படி 5 புலன்களாலும் மெய்யால உணர்கின்றோம். அப்படி 5 புலன்களாலும் நாங்கள் அறிந்த விடயங்கள் அந்த மூளையில சேகரிக்கப்பட்டு ஆற்றல் அறிவாக மிளிர்கின்றது. அப்ப ஆற்றலை என்பது பொருத்தமானது. ஆகவே அதற்கு விடை முதலாவது தான் மிகுந்த பொருத்தமாக இருக்கின்றது. இனி 15வது கேள்வியை பார்ப்போம். ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாளும் கடைசி நாளும் புதன்கிழமையாகும். அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஒரு குறித்த மாதத்துல முதல் நாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக இருக்குமாயிருந்தால் ஒரு மாசத்துல உள்ளது 28, 29 அல்லது 30, 31. இங்க 31 இல்ல, விடை இல்லை. அப்ப நாங்க அதாவது ஒரே நாளாக ஆரம்ப நாளும் இறுதி நாளும் பெறுவது 1, 8, 15, 22, 29 என்பது தெரியும். அப்ப 29ஆம் திகதி உள்ள மாதமாக இருக்கும். அப்ப மாதத்துல உள்ள நாட்கள் 29 விடையாகும்.